இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காவேரி எவ்வளவுன்னு பாருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். விசலாச்சி, நீ உட்காரு, சாவி கொடு. கொடு. துளசி, இந்தா நீ பணம் எடுத்து கொடு. துளசி, குடிமா, போய் பணத்தை எடுத்து வந்து கொடு. கல்யாணம் ஆனதுமா விசாலாச்சி கஷ்டப்பட வேண்டாம். சாவியை நீயே வச்சுக்க. தேவையானப்போ பணத்தை எடுத்து கொடு. என்னென்ன பண்ற? இந்த வீட்டு சாவியை வச்சுக்கிறதுக்கு நம்ம குடும்பத்துல ஆளா இல்ல? உன் மருமக ஜனனி இருக்கா, உன் தங்கச்சி நான் இருக்கேன், உன் பொண்ணுங்க இருக்காங்க. எதுக்குன்னு துளசி கிட்ட கொடுக்கணும்? துளசி கிட்ட கொடுக்க காரணம் ஏதாச்சும் இருக்கா? எங்க கிட்ட கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. பத்மா, எதுக்கு இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அண்ணி, என்ன நீ பேசுறீங்க? ஒண்ணு நீங்க சாவியை வச்சுக்கணும், இல்ல முறைப்படி மருமக ஜனனி கிட்ட கொடுக்கணும். நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எல்லா விஷயத்திலையும் அண்ணன் மருமக ஜனனிய அசிங்கப்படுத்திட்டே இருக்காரு. சிவாவும் ஊம சாமியார் மாதிரி அமைதியா நின்னுகிட்டே இருக்கான். அத்தை, இதுல நான் எதுவுமே சொல்லல. அப்பா சொன்னா சரிதான். பாத்தீங்களா, ஜனனிக்காக பேசுற மாதிரி பக்காவா பிளேட் திருப்புறாரு. இவளுங்க அடங்க மாட்டாளுங்க. நீயே ஏதாவது ஒண்ணு சொல்லு. என் உயிருக்கு ஆபத்து, கண்டம் நெருங்கும் போது நான் உசுரோடு இருக்கணும்னா அந்த நேரத்துல நானும் விசாலாட்சியும் மாலையோடு இருக்கணும்னு நம்பூதிரி சொன்னது நீங்களா கேட்டீங்கல்ல? உங்க யாருக்காவது எங்க மேல அக்கறை இருந்திருந்தா ஆளை எடுத்துட்டு வரணுமா இல்லையா? இல்ல எடுத்துட்டு தான் வந்தீங்களா? ஒரு நாள் சாவியை கொடுத்ததுக்கு ஜனனியால தாங்க முடியல. அது நானா கேட்கலையே, அவ தானே திருப்பி கொடுத்தா. சாவியை வச்சுக்கிறதுக்கு மருமகளா தங்கச்சியா மகளா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொறுப்பும் நேர்மையும் இருக்கணும். திருட்டு புத்தி தான் இருக்க கூடாது. அண்ணா, நீங்க போங்க, நான் பணத்தை கொடுத்துடுறேன். சரிங்க. இந்த சாவி துளசி கிட்ட தான் இருக்கணும். துளசி, இந்தாமா. துளசி, நான் சொல்றேன்ல, நீ புடிமா. வாங்கிக்க. தள்ளுங்க, தள்ளு.